ஊத்தங்கரை அருகே பழுதடைந்து காணப்படும் அரசு பள்ளியை சீரமைக்க பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மாரம்பட்டி கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு வகுப்பறையின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் அந்த கட்டிடத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளதால் மாணவ மாணவிகள் கடந்த சில ஆண்டுகளாக மரத்தடியில் அமர வைத்து படிக்க வைக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து ஏற்கனவே பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலகம், மாவட்ட கல்வி அலுவலகம், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரையிலும் பழுதடைந்த கட்டிடத்தை சீரமைக்கவோ அல்லது இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாணவ மாணவியர்களின் நலன் கருதி அரசு உடனடியாக புதிய கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும் என மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். கோயம்புத்தூர் விழாவை முன்னிட்டு கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோயம்புத்தூர் விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் விழா 17வது பதிப்பு இன்று முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் கோயம்புத்தூர் விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியானது காஸ்மோ கிளப் வளாகத்தில் இருந்து தொடங்கி லட்சுமி மில்ஸ் உள்ள லூலு மால் வளாகத்தில் பொதுமக்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் 1931ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரையில் உள்ள சுதந்திரத்துக்கு முன் பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள், பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. வேண்டுமென்றே தமிழக அரசு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருவதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தடைந்த நிலையில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பல்வேறு கொலை குற்றங்கள் நடக்கிறது என்றும் இதையெல்லாம் திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் திமுக ஆட்சியில்தான் ரவுடிகளுக்கு துணிச்சல் வருகிறது என்றும் அதையெல்லாம் தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு வினாடி வினா நடத்தி திராவிட கருத்துக்களை இளைஞர்களிடம் பரப்பி வருகிறது என விமர்சித்து பேசினார். மேலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு போதுமான நிதியை கொடுக்கின்ற போதும் வேண்டுமென்றே தமிழக அரசு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். எல்லாம் 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 லட்சம் கோடி ரூபாய். அது மட்டுமல்ல, சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் மருத்துவ 11,000 கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு மட்டுமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. ஆக இப்படி மத்திய அரசு தனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்தாலும் இவர்கள் அந்த குறைபாடை, குற்றச்சாட்டை வேண்டுமென்றே சொல்லி இருக்கிறார்கள். ஓசூரில் வரும் காலங்களில் பாஜகவின் வெற்றி தொடராது என்றும் ராகுல் காந்தி மூலம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வருகை புரிந்தார். அப்போது ஓசூர் ரிங் ரோடு பகுதியில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்த அவர் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து மண்டபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிஜேபி அங்குள்ள இயக்கங்களை பிளவுபடுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரம் பேசி ஜனநாயகத்தின் எதிராக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர் என விமர்சித்து பேசினார். தொடர்ந்து அடுத்து வரும் காலங்களில் பாஜகவின் வெற்றி தொடராது எனவும் ராகுல் காந்தி மூலம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என தெரிவித்தார். நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் மு. அப்பாவு பேட்டியளித்துள்ளார்.
இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் சென்னை அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைந்து ரோட்டரி சங்கம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் மு. அப்பாவு கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிர்கருத்துக்கள் தான் கூற முடியும் என்றும், அதை தவிர எதிரானவர்கள் இல்லை என்றும், நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து என்றும், நீட் சட்டம் இருக்கிற வரை எல்லோரும் இதில் பயணித்துதான் ஆக வேண்டும் என்றும், இந்த சட்டம் கல்விக்கு எதிரானது மற்றும் சாமானிய மக்களுக்கு எதிரானது என விமர்சித்து பேசினார். அதாவது நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்கு எதிர் கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர எதிரானவங்க கிடையாது. நாட்டில் நீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு அந்த சட்டத்துக்கு எதிர்கருத்து நீட் தேவையில்லைங்கிறது எல்லோருடைய கருத்தும். அதில் முதல்வருக்கும் அதே கருத்து தான், அமைச்சர்களுக்கும் அதே கருத்து தான், இந்த அப்பாவுக்கும் அதே கருத்து தான், உங்களுக்கும் அதே கருத்து இருந்துன்னா அரசியல் இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு நன்றியோடு நான் நினைப்பேன். உங்களையும் இதில் ஒன்றும் மாற்று ஸ்டேட்மெண்ட்ல நான் தான் தெளிவுபடுத்திட்டேன். சிதம்பரத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாநில மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சிதம்பரம் காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாநில மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்றும், கடலூர் மாவட்ட பழங்குடி இருளர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வித்தொகை, வீட்டு வசதி உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓரக்கடம் அருகே அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலை பேருந்தின் மீது கனரக லாரி அடுத்தடுத்து மோதியதால் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரக்கடம் அருகே வைப்பூர் பகுதியில் வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையை கடக்க அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அதேபோல் எதிர் திசையில் வைப்பூரில் இருந்து தனியார் தொழிற்சாலை பேருந்தும் வண்டலூர் நோக்கி செல்வதற்கு சாலையை கடந்தது. அந்த சமயத்தில் வண்டலூர் மார்க்கமாக அதிவேகத்தில் பாறை கற்களை ஏற்றி வந்த கனரக லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மற்றும் தனியார் தொழிற்சாலை பேருந்து மீது என அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளும் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த ஓரக்கடம் போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் கழட்டி வைக்கப்பட்டிருந்த இரும்பு கிரில் கேட்டை லாவகமாக 3 இளைஞர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் பகுதி, காமராஜபுரம், நேதாஜி தெரு மற்றும் ஐயப்பா நகர் பகுதியில் தொடர்ந்து வீடுகளில் உள்ள பொருட்களை மர்ம நபர்கள் திருடி செல்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேதாஜி தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 3 மர்ம நபர்கள் கழட்டி வைக்கப்பட்டிருந்த இரும்பு கிரில் கேட்டை பட்ட பகலில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் சேலையூர் காவல் நிலையத்தில் 1 வாரத்திற்கு முன்பாக புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இதுபோன்ற கொள்ளையில் ஈடுபடும் நபர்களை உடனடியாக கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் 3000 பேர் பங்கேற்ற வாக்கத்தான் போட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு நடந்து சென்றதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொழில்கள் நிறைந்த கரூரில் 2030ஆம் ஆண்டுக்குள் வர்த்தக இலக்கு 50,000 ரூபாய் கோடியை அடையும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கரூரில் மாரத்தான் போட்டி மற்றும் வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. கரூர் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இப்போட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்றார். இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பல்வேறு பகுதிகளில் தனியார் அமைப்பு மற்றும் போக்குவரத்து போலீசார் சார்பில் உரிய ஏற்பாடுகள் செய்யாததால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை வாலாஜாவில் இருந்து ஓசூர் சென்று கொண்டிருந்த லாரி பிரேக் டவுன் ஆகி
தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.